ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்க அச்சோ இப்போ நம்ம எப்படி ஒரு துளசி செடி சூப்பராக நடுறதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. வேறு கிளைமேட் நல்லா இருக்குது, மழை டைம். இப்போ எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு மறக்காமல் பண்ணிவிடும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பிளான்ஸ் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செடி நட்டு வச்சு இது மாதிரி குழியாக இருக்கணும். எப்படி குழி நோண்டிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி குழி ஒரு குழி மாதிரி நோண்டிட்டு அதுக்குள்ளே செடி நட்டுங்க. நட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி 6 x 7 இன்ச்சு ஒரு நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துங்க, உடச்சி அடுத்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அமுக்கிடுங்க. அடுத்தது அதே மாதிரி ஒரு குச்சி எடுக்கணும். இருங்க, இது இருக்குது. இதை மாதிரி அதே மாதிரி இன்னொரு குச்சி எடுத்துட்டு அது இங்கே ஃபிட் பண்ணிடுறேன். இந்த பக்கம் மனோடிச்சு அது மேலே அடிச்சுங்க. செடிக்கு அந்த தேவையாக இருக்குது. நட்டுங்க. அதுக்கு நாங்கள் ஜீரா போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இடம் தான் இது. ஜீராவும் அப்படியே வளரட்டும். இப்போ நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும். அது லைட்டாக விழுந்துச்சு, அதனால கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குச்சி மெல்லிஸாக இருக்கணும். அப்போதான் இதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7 x 7 இன்ச்சு 10 இன்ச்சு இருக்கட்டும். நீளமாக இருக்கட்டும். நீளமாக பேக் இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சோம். இந்த இடத்துல இதை மாதிரி வச்சு கிட்டக்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நவுத்தி வச்சுங்க. லைட்டாக வச்சுட்டு இதை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இங்கே கொஞ்சம் முன்னாடி வச்சுங்க. இதை கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுங்க. வச்சுட்டு அதே மாதிரி இன்னொன்று 7 x 7 இன்ச்சு எடுத்து இந்த பக்கத்தில் வச்சு வச்சுட்டிங்களா. வச்சுட்டு இப்போ நல்லா மொத்தமாக ஒரு குச்சி எடுத்துங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு குச்சியை இப்படி வச்சு இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு குச்சி அது மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் வச்சு அப்படி தான் ரெடி. இப்போ நம்ம முன்னுக்கு வச்சு அதெல்லாம் அடிச்சு போடணும். அடிச்சுக்கணும். அடிச்சிடாதீங்க. மண் அள்ளி அது மேலே போட்டோம். போட்டேன். அப்படியே அவங்க வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த என்னடா ரொம்ப நேரமாக பக்கத்தில் இருக்குன்னு பார்ப்பீங்க. அதுதான் நம்ம ஜீராவில் கொஞ்சம் எடுத்து நட்டு வச்சுருக்கோம். வளருதான்னு பார்ப்போம். மூடி வச்சுட்டு இதை மாதிரி நம்ம செட்டப்பை முடிச்சுட்டு தண்ணி எப்படி விட்டுறது நிறைய பேர் அதுக்காக தான் இதோ செடி வைப்பீங்கள, செடி அந்த இதெல்லாம் வைப்பீங்க செடி அந்த இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மக் எடுத்து தண்ணி எடுத்துங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வச்சுங்க. இருக்குல்ல ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி
நீட்டாக இருக்கும். தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியும் உள்ளே இருக்கும். இந்த குச்சி இதை குடிக்க சொன்னாங்க. அவங்களுக்கு தண்ணி இடையில காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் படாமல் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குவோம். நல்ல ப்ராடக்டாகவும் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.